முக்கிய செய்திகள். டெல்லியில் லஷ்கர்-இ-தொய்பாவைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கைது. பொது இடத்தில் வெடிகுண்டு வைத்து மக்களை கொல்ல சதி செய்தவர்கள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் 118 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்தம் தொடங்கியது. எரிவாயு சிலிண்டர்களுக்கு இனி தட்டுப்பாடு. டூ அலைக்கற்றை ஏலம் 400 நாட்களுக்குள் முடிக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லியில் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைத்து பொதுமக்களை கொல்ல திட்டமிட்ட லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் முக்கிய தலைவர்களை கொல்லவும் முக்கிய இடங்களை வெடிகுண்டு வைத்து தகர்க்கும் நோக்கில் ஈடுபட்டு வந்த 2 லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், 3 மாநில போலீசார் உதவியுடன் இந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். மத்திய உளவுத்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி 2 தீவிரவாதிகளை பிடித்ததாக கூறினார். Our agencies, working together with police forces of 3 states, have busted an important LET-sponsored terrorist module. Persons were arrested in Delhi, I think are being produced before the magistrate shortly. They were planning to detonate a bomb or more than one bomb in a crowded locality. That's the information. முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய புதுடெல்லி காவல்துறை ஆணையர் அகர்வால், கைது செய்யப்பட்டுள்ள 2 தீவிரவாதிகளில் ஒருவன் 1 வருட காலமாக பாகிஸ்தானில் பயிற்சி பெற்று வந்ததாக குறிப்பிட்டார். A special cell has arrested 2 terrorists who are affiliated to Lashkar-e-Toiba. We have caught them with the active support and cooperation of Jharkhand Police and J&K Police. One of them went across the border for training in December 2011 and came back in January 2012. இந்த தேடுதல் வேட்டையில் டெல்லி போலீசாருடன் ஒத்துழைத்த காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில போலீசாருக்கு தனது நன்றியை அகர்வால் தெரிவித்துக் கொண்டார். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் சுமார் 118 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சங்கரன் கோவில் தொகுதிக்கு இம்மாதம் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படும். மேலும் மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு நாளை மறுநாள் கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சங்கரன் கோவில் தொகுதியில் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்காக 242 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளுமே பதற்றமானவை என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், அதில் 118 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்று தெரிவித்துள்ளதோடு அங்கு கூடுதல் பாதுகாப்பிற்காக 10 துணை ராணுவ படையினரை பணியமர்த்தவும் திட்டமிட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு வீடியோ மூலம் கண்காணிக்கப்படும் என்றும், இந்த வாக்குப்பதிவை கண்காணிக்க 150 மைக்ரோ அப்சர்வர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய வாடகை ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளது. இதனால் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளின் வாடகை கட்டணம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்ணயம் செய்யப்படும். இதன்படி 3 ஆண்டுகள் முடிந்த பின்னும் கட்டண முறையில் மாற்றம் செய்யப்படாததால் ஏற்கனவே 2 வாரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது பிப்ரவரி 29ஆம் தேதியில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி கூறியது. ஆனால் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. லாரிகள் வாடகை கட்டணத்தை உயர்த்தி தர வேண்டும், பழைய லாரிகளோடு புதிதாக 600 டேங்கர் லாரிகளுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் நேற்று நள்ளிரவு முதல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என்று தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. சர்ச்சைக்குரிய 2G அலைக்கற்றை ஏலத்தை 400 நாட்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு செயலாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளதை அடுத்து சுமார் 122 தொலைத்தொடர்பு உரிமங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் 4 மாத காலத்திற்குள் ஏலம் மூலம் அலைக்கற்றை உரிமம் வழங்க உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய தொலைத்தொடர்பு செயலர் சந்திரசேகர் 122 உரிமங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் 2G விவகாரம் தொடர்பாக இந்த வார இறுதிக்குள் ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற ஆணைப்படி சட்ட ரீதியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், உச்சநீதிமன்றம் 122 உரிமங்கள் ரத்து செய்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய மனு தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசிற்கு மேலும் 1 மாத காலம் அவகாசம் இருப்பதாகவும் சந்திரசேகர் தெரிவித்தார். All the legal implications flowing out of the Supreme Court order are being looked at, both in terms of what are the actions required to implement the order and what are the implications, other implications of the order, the larger implications. These are all being looked at. முதன்முறையாக தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவுள்ள கோவா மாநிலத்திற்கு தனது பாராட்டுக்களை பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். கோவாவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அங்கு பிரச்சார கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், பாரம்பரியமிக்க தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கோவா மாநிலத்தில் முதன்முறையாக நடைபெற முயற்சிகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கோவாவில் இருந்து தரமான பொறியாளர்களையும் சிறந்த விஞ்ஞானிகளையும் மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். मुझे इस बात की भी खुशी है कि गोवा पहली बार नेशनल गेम्स की मेजबानी करेगा. मुझे पूरा भरोसा है कि ये एक सफल आयोजन रहेगा और इससे गोवा के नौजवान खिलाड़ी देश भर में और ज्यादा मशहूर होंगे. மேலும் கோவா மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஏராளமான நிதி வழங்கியுள்ளதாகவும் அதை அந்த மாநில முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்துவதாகவும் பாராட்டுக்களை தெரிவித்தார். முத்திரைத்தாள் மோசடியில் முக்கிய குற்றவாளியான அப்துல் கரீம் தெல்கி உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மும்பை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. நாட்டையே உலுக்கிய பல்வேறு முக்கிய ஊழல்களில் முத்திரைத்தாள் மோசடியும் ஒன்று. கடந்த 2001ஆம் ஆண்டு தெல்கியை கைது செய்த பின்னர் தாள் மோசடியின் பிரம்மாண்டம் தெரியவந்தது. நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் முத்திரைத்தாள்களை போலியாக அச்சிட்டு விற்பனை செய்து வந்த அப்துல் கரீம் தெல்கி கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். அவருக்கு உதவியாக இருந்த 3 காவல்துறை அதிகாரிகளும் தற்போது சிறையில் உள்ளனர். இந்நிலையில் மும்பை நீதிமன்றம் அப்துல் கரீம் தெல்கி உள்ளிட்ட 4 பேருக்கு நேற்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த தகவலை அரசு வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விலாஸ்வரா ராவ் தேஷ்முக்கை இணை குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்ததாக அரசு வழக்கறிஞர் பிரதீப் காரத் தெரிவித்தார். तेलगी केस में जो 2 केसेस में 10-10 आरोपी थे उनमें सभी को सजा दी है. तीसरे केस में जो 10 आरोपी थे उनमें से 9 लोगों को कोर्ट ने सजा दी है और जिसमें तेलगी को लाइफ इम्प्रिजनमेंट दी है और उसमें कुछ उसको रेमिशन नहीं दिया है. उसी तरह जो पुलिस अफसर्स है तीनों केस में, वो तीनों पुलिस ऑफिसर्स को एक को 6 साल, एक को 5 साल, एक को 4 साल और 15-15 हजार रुपए का फाइन किया है और सबको कस्टडी में लिया गया है. अभी நாட்டையே உலுக்கிய இந்த முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
+2 பொதுத் தேர்வு நடைபெறும் அறைக்குள் செல்போன்கள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் பெல்ட் மற்றும் ஷூ அணிந்து செல்லக்கூடாது என்று புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. +2 தேர்வு இந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்குகிறது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் பறக்கும் படை அமைத்து தேர்வு எழுதும் இடங்களில் முறைகேடு நடைபெறாத அளவிற்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்த தேர்வுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சில முக்கிய மையங்களில் நிரந்தர பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. வகுப்பறைக்குள் புத்தகத்தை அனுமதித்து மாணவர்களை தேர்வு எழுதச் சொல்வதாக சில பள்ளிகள் மீது புகார் வந்துள்ளதால் அந்த பள்ளிகளில் கண்காணிப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்வு அறைக்குள் மாணவர்கள் பெல்ட் மற்றும் ஷூ அணிந்து செல்லக்கூடாது என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. செல்போன் மற்றும் துண்டு பிரசுரம் எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் இலங்கை அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என மத்திய அரசு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குண்டு வீசி கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமான மக்கள் கை கால்களை இழந்து ஊனமாகியுள்ளனர். இத்தகைய போர்க்குற்றத்திற்கு காரணமான இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் வாக்கெடுப்பின் போது இலங்கை அரசை இந்தியா ஆதரிக்கக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் மத்திய அரசை ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறார். இதனிடையே இலங்கை அரசிற்கு எதிராக கொண்டுவரப்படும் போர்க்குற்றம் தொடர்பான வாக்கெடுப்பில் இலங்கை அரசிற்கு ஆதரவாக இந்திய அரசு வாக்களிக்கக்கூடாது என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இந்திய சீன நல்லுறவை மேம்படுத்த புதுடெல்லி வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சரான யாங் ஜெய்சி இந்தியா வந்துள்ளார். ஆண்டுதோறும் நடைபெறும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அவர் இந்தியா வந்துள்ளார். இந்த மாத இறுதியில் டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாடு தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் கிருஷ்ணாவுடன் யாங் ஜெய்சி ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தெரிகிறது. அண்மையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கே அந்தோணி அருணாச்சல பிரதேசம் சென்றதற்கு சீனா கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின்னர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சென்னையில் 1 கோடி ரூபாய் கேட்டு 10ஆம் வகுப்பு மாணவன் கடத்தல், போலீசார் தீவிர விசாரணை. ஜெயலலிதாவை முதல்வராக்கியதற்கு பரிசாக கைது நடவடிக்கை, சசிகலா கணவர் நடராஜன் பேட்டி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.